அனைவருக்கும் வணக்கம். விடியலை நோக்கி சாந்தி. நீங்கள் இப்போ பார்க்குறது என்னன்னா கடல் பாசி, அதில் செஞ்ச ஒரு ஸ்வீட் தான். இந்த கடல் பாசி செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, இந்த கடல் பாசி ஒரு பாக்கெட் வாங்கிட்டோம். அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் நம்ம கலர் டெக்கரேஷனுக்காக திராட்சை, அப்புறம் என்னென்ன நமக்கு போடலாமா அதெல்லாம் போடலாம். நான் முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம் இதெல்லாம் போட்டிருக்கேன். இது செய்முறை என்ன அப்படின்னா, முதல்ல இந்த பாக்கெட்டை எடுத்துட்டு ஒரு வாணலியில் ஒரு சட்டி வச்சு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, இந்த கடல் பாசியை சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு அந்த தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதிலே சிறிதளவு கொஞ்சம் உப்பு போடணும். கடல் பாசி நல்லா கரைஞ்ச பிறகு சர்க்கரை போடுங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை போடுங்க. இது நாட்டு சர்க்கரைலாம் நம்ம போடக்கூடாது. நம்ம சர்க்கரை தான் போட்டால் தான் இந்த மாதிரி ஒயிட் கலரில் வரும். இதுக்கு நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கடல் பாசி கரைஞ்ச பிறகு அந்த திக்கான பால், அந்த கடல் பாசி கொஞ்சம் ஆறணும். சூட்டோடு ஊற்றினே கொஞ்சம் திரியாக ஆயிரும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஆற வச்சு அதில் தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை கொஞ்சம் அப்படியே ஊற்றி வச்சுருங்க. ஊற்றி வச்சு கொஞ்சம் ஆறினோன்னு பார்த்திங்கன்னா, இப்போ எடுத்து பாருங்கள். இது நல்லா ஜெல்லி மாதிரி நல்லா அழகாக இருக்கும். இது இங்கே பார்த்திங்கன்னா ஜெல்லி மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். இது சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னொரு தடவை வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.